என் வீட்டில் நான் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரொம்பவே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவங்க. எங்களோட ஊர் ஒரு சின்ன கிராமம். நாங்கள் இருந்தது குடிசை. என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு கொஞ்சமாக நிலம் இருந்துச்சு. அதை வச்சு அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து வர வருமானம் எங்களுக்கு போதிய அளவா இல்லை. அதனால எங்கள் வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் கரண்ட் இருக்காது. மழை வந்தால் நல்லா ஒழுகும். குறுகி தான் படுப்போம். எங்களோட சின்ன வயசு காலகட்டத்தில் நல்ல சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்ததே கிடையாது. நானும் என் தம்பியும் அப்படி தான் வளர்ந்தோம். சத்துணவை நம்பிதான் எங்க பள்ளி பருவமே இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டத்திலையும் இவ்வளோ ஒரு சூழ்நிலையிலும் எங்க படிப்பை மட்டும் நாங்க விடவே இல்லை. விளக்கு வெளிச்சத்துல கூட அவ்வளோ நல்லா படிப்போம் நானும் என் தம்பியும். அது என்னவோ தெரியல, அவ்வளோ கஷ்டமான காலகட்டத்திலையும் எங்களால படிப்பை விடவே முடியல. நல்லா படிப்போம் நாங்க 2 பேருமே. என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, என் தம்பி கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே ரொம்ப வசதியானவங்க. ஆனாலும் எங்களுக்கு தவறான எண்ணங்களோ சிந்தனைகளோ வரவே இல்லை. நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. அது என்ன எங்களுக்கு தெரியல. எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்காத கஷ்டமே கிடையாது. அவ்வளோ கஷ்டத்திலையும் அந்த படிப்பை நாங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம், விடவே இல்லை. அந்த கஷ்டத்திலையும் படிப்பை கெட்டியா பிடிச்சதுனாலயோ நாங்க வளர்ந்து பெரியவங்களாயி எங்களோட வாழ்க்கையில படிப்பு எங்களை தூக்கி நிறுத்துச்சு. குடிசை வீட்டுல வாழ்ந்த நாங்க இன்னைக்கு ஒரு ஹைஃபையான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாம இருந்த எங்களுக்கு இன்னைக்கு நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடுற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. கரண்ட் கூட இல்லாம இருளான ஒரு வாழ்க்கையில இருந்த எங்களுக்கு நல்லாவே வெளிச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு எங்க வாழ்க்கையில படிப்பு எங்களை உயர்த்தி விட்டுருக்கு. படிப்பை வச்சு நான் என் வாழ்க்கையில உழைச்சு சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறின. அதே போலதான் என் தம்பியும் அவன் படிச்ச படிப்புக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சது. அவனுமே இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இருக்காது. ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேருமே வெளிநாட்டுல இருக்கோம். குடும்பங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். என் அம்மா அப்பாவுக்கு கிடைக்காததை நாங்க நிறைவேற்றுறோம். அவங்க எதுக்கெல்லாம் ஏக்கப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்க ஃபுல்ஃபில் பண்ணி அழகு பாக்குறோம். அதுக்காக படிக்காதவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு நான் சொல்ல வரல. எங்களோட வாழ்க்கையில படிப்பு தான் எங்களுக்கு ரொம்பவே மாற்றத்தை கொடுத்துச்சு. அவ்வளோ கஷ்டத்திலையும் படிப்பை கெட்டியா பிடிச்சதுனால அந்த படிப்பு இன்னைக்கு எங்களை கைவிடாம பாதுகாத்துட்டு இருக்கு. நம்ம கிட்ட கோடி கோடியா சொத்து இருந்தா கூட அதை அபகரிக்கிறதுக்கு இன்னொருத்தரால முடியும். ஆனா இந்த கல்விங்கிற சொத்தை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து அபகரிக்க முடியாது. படிக்கிற காலத்துல நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை பார்த்து நம்ம படிப்பை ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரொம்பவே பின்தங்கிடுவோம். அந்த கஷ்டத்தோட கஷ்டமா நாம ஒரே முயற்சியில படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையில படிப்பு நம்மள மேல உயர்த்தி கொண்டு வரும். இதுதான் எங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு ஸ்டோரி. தயவு செய்து படிக்கிற காலகட்டத்துல நல்லா படிங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை உயரும். உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா முன்னேறும். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் நமக்கு ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது மத்தவங்களுக்கும் மோட்டிவேஷனா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.